கெஜா வந்து என்ன பண்ணுறாங்க, வேதா கிட்ட கோவத்த காட்டுறாங்க. தன்னோட பொண்ணு வந்து இந்த மாரி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து வேதா வந்து நான் சொல்றது கேளுங்க அத்தா, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, சொன்னா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, கைலாஷோட ஒய்ஃபும் வந்து நானும் பார்த்துட்டுருக்கேன், அவரை பற்றி தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருக்கியா? உனக்கு அவர் மேலே என்னதான் கோவம்? என் வாழ்க்கை அழிக்கிறது உன்னோட வேலையா? முன்னாடியிலேருந்து நீ பழி வாங்கலன்னு நினச்சேன், முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் இப்போ நீ பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மலாம் பேசுகிறாங்க. வேதா வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பாக நினச்சிட்டு பேசுகிறீங்க, அவர் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணாரு, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். அந்த டைமில் கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாரு நம்ம வந்து விக்ரமை பார்த்தோன்னே வந்து அவங்க அக்கா போய் ஓன்னு அழுகுறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னோடனே, மாமாவை அவள் அடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னக்கா சொல்கிற, எதுக்காக வேதா அடிக்கணும் அப்படின்னோடனே, ஒன்றுமே நடக்கலடா, சும்மாவே வந்து தப்பாக புரிஞ்சுக்கின்னு அடிச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுறாங்க. உடனே விக்ரம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எதுக்காக மாமா கை நீட்டி அடித்த, அவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னோடனே, விக்ரம் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க விக்ரம், அவர் மேலே எவ்வளோ தப்பு இருக்குது தெரியுமா, அவருக்கு என்னென்ன பண்ணார் தெரியுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் விக்ரம் வந்து கோவமாக வந்து கத்திடுறாரு. இங்கே பாரு, கொஞ்சமாவது நிதானம் இருக்கணும், முதல்ல வந்து என்ன நினைத்துன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உடனே வேதாக்கு செமையாக கோவம் வந்தது. இந்த வீட்டில் உள்ளவங்க தான் என்னை புரிஞ்சுக்கலன்னா நீங்களும் என்னை புரிஞ்சுக்கலையா, விடுங்க, என்னை யாரும் புரிஞ்சுக்க வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வேதா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதை பார்த்து விக்ரம் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்ரம் யோசிக்கிறாரு. என்னடா நீயும் அர்ஜென்ட் பண்ணிட்ட, கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அவன் எப்படி பொறுமையாக பேசுவான், கூட பிறந்தவளுக்கு ஒன்றுனா அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கெஜாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே வந்து அழுதுட்ருக்காங்க, சமாதானப்படுத்துகிறாங்க அவங்க அம்மா, நம்ம வேதாவோட அம்மா. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சரி கவலைப்படாத, கண்டிப்பாக மாப்பிள்ளை ஒன்று புரிஞ்சு பார்ப்பான்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரே டென்ஷனாக இருக்கார் விக்ரம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து விக்ரம் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாரு. அப்போ எல்லாருமே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ வந்து சில பெண்கள்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த மாதிரி ரொம்ப நாளாகவே இது நடந்துட்டுருக்கா, அவங்க மாமா வந்து இந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்ற விஷயம். அதிர்ச்சி அடைகிறார் விக்ரம், அவரால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ இவ்வளோ நடந்திருக்கே, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டோமே வேதாக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, விக்ரம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, இது மாமா வந்து வெளிநாட்டில் இருந்தார், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியணும், இவரோட வந்து மொத்த பிஹேவியரும் இப்போ வந்து கேள்விக்குறி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, நான் கண்டிப்பாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து விசாரிக்கிறாரு. அடுத்து வந்து அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது விக்ரமுக்கு. அவங்க மாமா வந்து இந்த மாதிரி துபாயில் வந்து கடன்லாம் வாங்கியிருக்காரு. அந்த கடனை வந்து நிறைய காசு வாங்கி பெண்களுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அவர் மேலே நிறைய கேஸ் இருக்கிறதாவும், அதே டைமில் வந்து அவர் நிறைய கடன் வந்து பட்டதால் அவர் அங்கேருந்து வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விக்ரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ வந்து மாமா வந்து எவ்வளோ மோசமானவர், வேதா வந்து மிஸ்பிஹேவ் வேணும்னு தான் பண்ணியிருக்காரு, தப்பாலாம் வந்து நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு நம்ம விக்ரம். விக்ரம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இது எல்லாத்தையும் ப்ரூஃபோடு வந்து நம்ம வீட்டில் சொல்லணும் அப்படின்னு முடிவு